ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஏப்ரல் 12. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரப்புரை மற்றும் ரோடு ஷோவுக்காக வந்திருந்தார். இன்றைக்கி நடந்த சம்பவங்களை தான் ஒரு சின்ன தொகுப்பாக நான் என்னெல்லாம் பார்த்து அட்மியர் ஆனேன், எனக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ, எதெல்லாம் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சோ அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன சின்ன ஹைலைட்ஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது அந்த விஜய் அவர்கள் வர்ற அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். அதாவது அந்த சந்தகரன் சொல்லுவாங்க. ஸோ அங்கே போயிருந்தப்போ அந்த இடத்தெல்லாம் பேரிகேட்லாம் போட்டு நீட்டாக செட்டிங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் எங்கே பேசுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அப்போ அதில் ஒரு லாரி நிற்கிற இடத்த வந்து காட்டியிருந்தாங்க. இங்கே தான் வந்து தலைவர் விஜய் அவர்களோட வாகனம் இங்கே தான் நிற்கும், இங்கே தான் நின்று ஸ்பீச் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா கொஞ்ச நேரத்தில் நம்ம பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களோட வாய்ஸ் மாதிரி ஒரு வாய்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்குது அப்படின்னு பார்த்தா, அங்கே நம்ம நண்பர் வந்து ரமேஷ் அவங்க வந்து பரப்புரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காட்சி தான் இது. எனவே தொண்டர்கள் அனைவரும் அமைதி காத்து தலைவர் வரும் வழியில் அடுத்ததாக இந்த கேமரா தான் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ண போகுது. எஸ், ஆமாம், விஜய் சார் பேசும்போது இந்த ஒரு கேமரா தான் மக்கள் க்ரௌட் ப்ளஸ் விஜயையும் கவர் பண்ணுற ஒரு மெயின் கேமரா. சாங்ஸ் ப்ளே பண்ணுறது, அப்புறம் அந்த ஆடியோ சப்போர்ட் டெக்னீஷியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது இவங்க தான். அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா லைவ் மெயின்டைன் பண்ணுற அந்த ஒரு டீம். ஸோ இவங்ககிட்டலாம் பேசும்போது நாங்கள் தான் லைவ் இது பண்ணுறோம், அஃபிஷியல் மீடியா டீம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:50 11 மணி போல் எடுத்தது. ஸோ அந்த டைமில் எல்லாத்தையுமே இந்த ஏரியாவில் அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் அலோவ் பண்ணல, பேரிகார்ட்ஸ் வச்சு செக்யூரிட்டி அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெளிவாக மக்களை வந்து ரோட்டுக்கு வரக்கூடாது, பேரிகார்டுக்கு அந்த பக்கம் நின்று பாருங்கள், உங்கள் தலைவருக்கு நல்ல சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட் கன்னியாகுமரி. ஸோ தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டாவதாக பேச போகிற இடம் இந்த இடம் தான். ஸோ இதுவும் காலைல ஒரு 11 மணி தாண்டி எடுத்த ஒரு கிளிப்பு தான். ஒரு 11:50 போடலாம் க்ரௌடு வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் க்ரௌடு எப்போ அதிகமாக கூடினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட்டராக ஒரு 1:30 போல தான் க்ரௌடு ஏகமாக கூடிருச்சு. அப்புறம் 0 பாயிண்டில் உள்ள இது பாதுகாப்பு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டாவது நம்ம மறுபடியும் மகாதானபுரம் சந்தகரைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆனோம். அங்கே வந்ததும் எங்களுக்கு ஒரு டவுட்டு, எங்கே இந்த விஜயோட பெரிய பஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த பஸ்ஸை பார்க்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்குது. அந்த பஸ்ஸை வந்து ஒரு இடத்துல ஒளிச்சாங்க விட்டுருந்தாங்க. கடைசியில் ஒரு வழியாக இன்றைக்கி நம்ம ஸ்பாட்டில் பார்த்தோம். ஸோ அந்த ஒரு கண்கூடான காட்சி தான் இப்போ நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. ஏற்கனவே இந்த பஸ்ஸை வந்து 2-3 நாளாகவே கன்னியாகுமரி ஃபுல்லாக தேடி பார்த்தோம் எங்கே விட்ருக்காங்க அப்படின்னு. பட் என்னால் கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பு ஒருத்தரை சுற்றி பயங்கரமாக க்ரௌட் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஐயா. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா இந்த பாலிமர் நியூஸ் சேனலுக்காரங்க இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு காட்சி தான் நீங்களும் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. என்ன நம்ம பொதுச் செயலாளரை இன்றைக்கி பக்கத்தில் வச்சு பார்த்த ஒரு சின்ன சந்தோஷம் தான். பட் பாலிமர் நியூஸ் சேனலுக்காரன் அவரை விடுறதா இல்லை. அவரும் வணக்கம் போட்டு பார்த்துட்டியாப்பா போப்பா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரை விடுறதாவே இல்லை அந்த பாலிமர் நியூஸ் சேனலுக்காரங்க. வந்திருந்த எல்லாருக்கும் தண்ணி பாட்டிலாம் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டிலுக்கு பஞ்சமே இல்லை, எல்லாருக்கும் செழிப்பாக தண்ணி இருந்துச்சு. அண்டு கூட்டம் ஒரு கட்டத்தில் ஓவர் ஆனதுனால நானும் நிறைய பேரை பார்த்தேன், நிறைய பேர் டயர்டில் இருந்தாங்க. சரி நம்ம பங்குக்கும் கொஞ்சம் தண்ணி பாட்டிலாம் சப்ளை பண்ணுவோமேன்ட்டு நானும் என் சார்பில் கொஞ்சம் தண்ணி பாட்டிலாம் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். விஜயை பார்க்குறதுக்கும் விஜயோட ஸ்பீச்சை கேட்குறதுக்கும் ஆண்கள், யங்ஸ்டர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள், கைக்குழந்தைகள் முதற்கொண்டு அனைத்து வயது தரப்புள்ள மக்களும் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறது வந்து இந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அண்ட் இது ஒரு வெற்றினே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு அந்த இடத்துல இருந்து விஜயோட பரப்புரை பாடலை கேட்டு பயங்கரமாக எல்லாருமே கொண்டாடினாங்க. அந்த கொண்டாட்டத்தின் ஒரு காணொலி தான் இது. ஆண்கள் மட்டும் வைப் ஆகலை, பெண்களும் கூடவே சேர்ந்து வைப் ஆனாங்க. ஸோ அதோட காணொலி தான் இப்போ நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. விஜய் சார் ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய பரப்புரை வாகனம் வந்து அந்த இடத்துல பக்காவாக லேண்ட் ஆச்சு. ஸோ நாங்கள் வந்து எங்கேருந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ஆங்கிள் செட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கூட்டத்துக்கு வந்த ஒருத்தரோட கொடையும் அதை சுற்றியுள்ள விசிலு, அதுக்கு மேலே ஒரு தாவேகா கொடி அப்படின்னு சொல்லிட்டு கொடை என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆச்சு. அதோட ரிசல்ட் என்ன தெரியுமா?
கடைசியில் விஜய் சார் பரப்புரை முடிச்சுட்டு போகும்போது அந்த கொடையை வந்து விஜய் சார் அவர் கையால் வாங்கியிருப்பார். ஸோ அந்த காணொலி தான் இப்போ நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்குது. எனக்கு பிடிச்ச அதே கொடை வந்து தளபதிக்கும் பிடிச்சி அந்த கொடையை வாங்கினதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அடுத்ததாக எனக்கு பிடிச்ச இன்னொரு ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அண்ட் அவங்க அம்மா வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு உம்மா கொடுக்குற போல் ஒரு ஃப்ரேமு. அதுவுமே என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சின்னு சொல்லலாம். அதனால் அந்த ப்ரோட்ட பெர்மிஷனோட ப்ரோ இதை ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த ப்ரோவையும் சேர்த்து ஒரு வீடியோ எடுத்தேன். ட்ரோன் பார்த்திங்கன்னா ஒரு 7 ட்ரோன் குறையாமல் எனி டைம் பறந்துக்கிட்டே இருந்துச்சு, மக்களோட க்ரௌடை கேப்சர் பண்ணிக்கிட்டு. ஒரு கட்டத்தில் நீங்கள் நான் அப்புறம் அங்கே இருந்த எல்லா மக்களும் எதிர்பார்த்த நம்ம தளபதியோட வருகை வந்து ரொம்பவே பக்கத்தில் இருந்துச்சு. அண்ட் அதுதான் நீங்களும் பார்க்க போகிறீங்க. அண்ட் அந்த சவுண்ட் எஃபெக்டை மட்டும் நீங்கள் பாருங்களேன். எப்படி தலை டோனி வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் என்ட்ரு ஆகும்போது நம்ம காது கிளியிற மாதிரி ஒரு சவுண்ட் இருந்துச்சோ அதே சவுண்ட் எஃபெக்ட்டு அங்கே இருந்துச்சு. ஸோ நான் ரியல் சவுண்டை நீங்கள் பார்க்குறது மாதிரி நான் போடுறேன், பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம தளபதி ஸ்பீச்சை போட்டார். ஸ்பீச்செல்லாம் ரொம்ப தரமாக இருந்துச்சு. ரொம்பவே வந்து ஒரு வேல்யூவான அவரோட அறிவிப்புகள் இருந்துச்சு. ஸோ இதை பார்க்குறவங்க நீங்கள் வந்து அஃபிஷியல் சைட்டில் இருக்கிற லைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கிளியராக கேட்கும். பட் இங்கே கொஞ்சம் சம்திங் எங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் அந்த சைடில் இருந்தனால கொஞ்சம் ஆடியோஸ் வந்து சரியாக சப்போர்ட் ஆகலை. ஸோ அதனால தான் நான் அந்த வாய்ஸ் இங்கே போடல. நீங்கள் வந்து அஃபிஷியல் சைட்டில் லைவில் பார்த்துக்கோங்க. அவரோட சிறப்பு அறிவிப்புகள், மீனவர்களுக்கான அறிவிப்புகளும் அவர் வந்து அறிவிச்சிருந்தார். ஸ்பீச்சை முடித்ததும் தளபதி ரோட் ஷோ போனாங்க. ரோட் ஷோ வந்து அடுத்து எங்கே போச்சு அப்படின்னா நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற 0 பாயிண்ட்டு தான் ரோட் ஷோ போனாங்க. ஸோ அங்கேயுமே மக்கள் தளபதிக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. ஸோ அங்கே சைக்கிளிங் வேறு போனதாக ஒரு வீடியோ வந்துச்சு. அதெல்லாம் பக்கா மாசு. ஸோ இது வரைக்கும் சைக்கிளை அவ்வளோ வேகமாக தளபதி ஓட்டினாங்க பார்த்ததில்ல. பட் இன்றைக்கி நம்ம குமரியில் வச்சு அவ்வளோ ஸ்பீடாக சைக்கிள் ஓட்டினாங்க. அவங்க கூட வந்து பவுன்சர்ஸ் கூட அவங்க ஈக்குவலுக்கு ஓடி வர முடியலன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு அவரோட சைக்கிளிங் இருந்துச்சு. அப்புறம் இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டிஸ், ஸ்மைலி கேண்டீஸ், அப்புறம் அபி வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூடயும் ஒரு செல்ஃபி போட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் என் அண்ணன் சொன்னான், உன்னோட வீடியோஸ் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்காங்க பார்த்தியா அப்படின்ட்டு. ஸோ அதையும் பார்த்தேன், நம்மளை கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்புறம் நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் எங்கே வந்திருக்கீங்க, யாரை பார்க்கணும் அப்படின்னு சும்மா கேட்கும்போது, நாங்கள் விஜய் மாமாவை பார்க்க வந்திருக்கோம், சில குழந்தைங்க உங்கள் விஜயை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெருமையாக இருந்துச்சு. ஸோ வீடியோட ஃபைனலாக விஜய் தளபதி வந்து 0 பாயிண்ட் கன்னியாகுமரிக்கு போகும்போது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெண் காவலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி அவ்வளோத்துக்கு வீடியோ எடுத்து ரசித்து அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ எடுக்க முடியலைனாலும் அதோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு கிடச்சிச்சு. ஸோ அதை உங்கள் பார்வைக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.